விதி டைரிஸ். கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல ராமசாமின்னு ஒரு வயதான தாத்தா வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 75 வயசு இருக்கும். வெள்ளை தாடி, மெதுவாக நடக்கும் நடை. ஆனாலும் அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருக்கும். ராமசாமி தாத்தா ஒரு காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெரிய ஹோட்டலில் சமையல்காரராக வேலை பார்த்தார். அவர் கையால் செய்யும் பரோட்டா சால்னா கிராமம் முழுக்க ரொம்ப பிரபலமாக இருந்தது. மாலை நேரம் வந்தாலே மக்கள் அந்த ஹோட்டலுக்கு வரிசையாக வந்து நின்று சாப்பிடுவார்கள். ராமசாமி அண்ணா பரோட்டா சுட்டுட்டாரா என்று எல்லாரும் கேட்பார்கள். ஆனா காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் அந்த ஹோட்டல் நஷ்டம் காரணமாக மூடப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு தாத்தாவுக்கு வேலை கிடைக்கவில்லை. வயசு அதிகமாக இருந்ததால் வேறு ஹோட்டல்களும் வேலை கொடுக்கவில்லை. இப்போது தாத்தா தனியாக ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் காலை தாத்தா வீட்டின் முன் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வயிறு பசித்து கொண்டே இருந்தது. என்னால இன்னும் சமைக்க முடியும், ஆனா வாய்ப்பு தான் கிடைக்கலை. என்ன செய்வது என்று யோசித்தார். அந்த நேரத்தில் தெருவில் ஒரு சிறிய பையன் ஓடிக்கொண்டே வந்தான். அவன் கையில் பன் இருந்தது. அதை பார்த்தவுடன் தாத்தாவுக்கு ஒரு யோசனை வந்தது. பன், பரோட்டா இரண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும்? அடுத்த நாள் காலை தாத்தா மிகவும் சீக்கிரமாக எழுந்தார். அவர் மாவு பிசைந்து சூடாக பரோட்டா சுட ஆரம்பித்தார். பிறகு அருகில் உள்ள பேக்கரிக்கு போய் சில பன்களை வாங்கி வந்தார். பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் சுவையான சிக்கன் சால்னாவையும் செய்தார். அவரிடம் ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிளின் பின்புறத்தில் ஒரு மரப்பெட்டி கட்டினார். அதுக்குள்ள பரோட்டா, பன், சால்னா எல்லாம் வைத்து மாலை நேரத்தில் கிராம சந்தைக்கு சென்றார். அங்கே ஒரு மரத்தின் கீழ் நின்று மெதுவாக கூப்பிட்டார், சூடான பன் பரோட்டா, சூடான பன் பரோட்டா. ஆனா முதலில் யாரும் வாங்கவில்லை. சிலர் பார்த்து சிரித்தார்கள். இந்த வயசுல வியாபாரம் பண்ணுறாரே என்று பேசினார்கள். தாத்தாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனாலும் அவர் மனசு உடையவில்லை. அந்த நேரத்தில் பள்ளி முடிந்து வந்த ஒரு சிறிய பையன் தாத்தாவை பார்த்தான். அவன் பெயர் கார்த்திக். அவன் தாத்தாவிடம் வந்து கேட்டான், தாத்தா, பன் பரோட்டா எவ்வளவு? 10 ரூபாய் தான் தம்பி. கார்த்திக் தனது பாக்கெட்டில் இருந்து 10 ரூபாவை கொடுத்து ஒரு பன் பரோட்டா வாங்கினான். தாத்தா இலையில் வெட்டி அதுக்குள்ள ஒரு சூடான பரோட்டா வைத்து மேலே சால்னா ஊற்றி கொடுத்தார். கார்த்திக் ஒரு வாய் சாப்பிட்டான். அவன் கண்கள் பெரியதாயிற்று. வாவ், ரொம்ப சுவையா இருக்கு. அவன் உடனே தனது நண்பர்களை கூப்பிட்டான். டேய், இங்க வாங்கடா, சூப்பரா இருக்கு. சில நிமிடங்களில் அந்த இடத்தில் குழந்தைகள் கூட்டம் கூடிவிட்டது. அனைவரும் பன் பரோட்டா வாங்க ஆரம்பித்தார்கள். அந்த நாள் தாத்தாவின் எல்லா பரோட்டாவும் சில நிமிடங்களில் விற்று முடிந்தது. தாத்தா மிகவும் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பினார். அடுத்த நாள் தாத்தா இன்னும் அதிகமாக பரோட்டா செய்து வந்தார். மெல்ல மெல்ல அந்த கிராமத்தில் எல்லாரும் பேச ஆரம்பித்தார்கள். ராமசாமி தாத்தாவின் பன் பரோட்டா ரொம்ப சுவை. இப்போது விவசாயிகள், வேலைக்காரர்கள், மாணவர்கள் எல்லாரும் மாலை நேரம் தாத்தாவிடம் வந்து பன் பரோட்டா வாங்க ஆரம்பித்தார்கள். ஆனா ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த சந்தைக்கு அருகில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலின் உரிமையாளர் தாத்தாவின் வியாபாரம் அதிகமாகி இருப்பதை பார்த்தார். அவர் கோபமாக தாத்தாவிடம் வந்தார். ஏ தாத்தா, நீங்க கடை வைக்க கூடாது, என் வியாபாரம் குறைஞ்சிருச்சு. தாத்தா மெதுவா சொன்னார், சும்மா நான் ஒன்னும் பெரிய வியாபாரம்லாம் பண்ணல. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு சைக்கிளை வச்சுட்டு ஒரு சின்ன வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் நடத்துறது ஒரு சின்ன வியாபாரம் தான். ஆனா சோமு அவர் சொன்னதை கேட்கவில்லை. அந்த நேரத்தில் கிராம மக்கள் எல்லாரும் அங்கே வந்தார்கள். தாத்தாவை தொந்தரவு செய்யாத, அவர் நல்ல மனுஷன் என்று எல்லாரும் சொன்னார்கள். சோமு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போய்விட்டான். சில நாட்கள் அப்படியே கழிந்தது. அந்த கிராமத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ எடுக்க வந்த ஒரு இளைஞன் தாத்தாவை பார்த்தான். அவன் தாத்தாவிடம் பேசினான். தாத்தா, உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங். அவன் தாத்தாவின் கதையை வீடியோவாக எடுத்து இணையத்தில் போட்டான். அந்த வீடியோ சில நாட்களில் வைரலாகிவிட்டது. இப்போது அருகிலுள்ள நகரங்களில் இருந்தும் மக்கள் வந்து தாத்தாவின் பன் பரோட்டாவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து தாத்தாவுக்கு ஒரு சிறிய கடையை கட்டி கொடுத்தார்கள். அந்த கடையின் மேல் ஒரு பெரிய பலகை வைத்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, ராமசாமி தாத்தாவின் பன் பரோட்டா கடை. இப்போது அந்த கடைக்கு தினமும் பெரிய வரிசை இருக்கும்.
தாத்தா எப்போதும் சிரித்த முகத்தோடு அனைவருக்கும் பன் பரோட்டா கொடுப்பார். ஒரு நாள் அந்த முதல் பையன் கார்த்திக் மீண்டும் தாத்தாவிடம் வந்தான். தாத்தா, உங்க பன் பரோட்டா தான் உலகத்திலே சூப்பர். தாத்தா சிரித்தார். அவர் கார்த்திக்கிற்கு 2 பன் பரோட்டா கொடுத்தார். நீதான் என் முதல் கஸ்டமர், இது உனக்கு இலவசம். அந்த வார்த்தையை சொன்னபோது ராமசாமி தாத்தாவின் மனசுக்குள் பல நினைவுகள் ஓடின. முதல் நாள் அவர் அந்த மரத்தின் கீழ் நின்று பன் பரோட்டா வாங்குங்க என்று மெதுவாக கூப்பிட்டதும், யாரும் வாங்காமல் அவர் அமைதியாக காத்திருந்ததும், சிலர் பார்த்து சிரித்ததும், அந்த எல்லா நினைவுகளும் தாத்தாவின் மனதில் ஒரே நேரத்தில் வந்தது. அந்த நாள்ல இந்த பையன்தான் முதல் முறை என்னை நம்பி வாங்கினான். அவன் இல்லை என்றால் இன்று இந்த கடையும் இருக்காது என்று தாத்தா மனதுக்குள் நினைத்தார். அந்த எண்ணம் வந்தவுடன் தாத்தாவின் கண்கள் மெதுவாக கலங்கின. அவர் கார்த்திக்கை பார்த்து மெதுவாக சிரித்தார். அந்த நாள் தாத்தாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி VD Davis சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.